வாழ்க வளமுடன். 2/4/2025 டாக்டர் தவமணி அம்மா பேசிய சிறப்பு சிந்தனையாகிய மகளிர் நலமும் மனவளக்கலையும் என்ற தலைப்பை கேட்ட பிறகு இந்த சிறிய கவிதையை நான் எழுதினேன். அதை இப்பொழுது சமர்ப்பிக்கிறேன். தன்னார்வ தொண்டராக தரணியில் தரிசனம் கொடுத்து வேதாத்திரிய தத்துவங்களை தெளிவாக புரிய வைக்க வந்த அன்னையே, தாயின் சொற்கள் ஆழமானது, அன்பானது, அற்புதமானது என்பதை புரிய வைத்தீர்கள் அம்மா. திகட்டாத செந்தமிழில் மருத்துவ குறிப்புகளை தெரிய வைத்தீர்கள் அம்மையே. தீய பழக்க வழக்கங்களை கைவிட்டு அருங்குணங்களை சீரமைக்கும் பயிற்சி அவசியம் தேவை என உணர்த்தினீர்கள். துணையாக நிற்கும் தாய் தந்தையின் முதியோர்களின் சொற்களை மதிக்க வேண்டும் என்று அறிந்து கொண்டோம். தூண்டுகோலாய் இருக்கும் நம் பயிற்சிகளை விடாது செய்ய வேண்டும் என்று உறுதிப்படுத்தி சொன்னீர்கள். தெளிவான கருத்தோடு பணம் சம்பாதிக்க வேண்டும், ஆனால் அதற்கு முன் ஆரோக்கியத்தையும் கவனிப்பது மிகவும் அவசியம் என அறிந்து புரிந்து கொண்டோம். தேடல் என்பவை மனவளம், பொருள் வளம், நட்பு நலம், கல்வி வளம், ஆன்மீக தேடல் மிக அவசியம் என உணர்ந்தோம். தொன்று தொற்று வரும் பழக்க வழக்கங்களை தெரிந்தாலும் நவீன முறையை பயன்படுத்த கற்றுக் கொடுத்த அன்னையே, நீ வீர் வாழ்க. தோழியாக வந்தீர்கள், துணையாக நின்றீர்கள். தங்களின் உரையை நாங்கள் என்றென்றும் மறவாமல் இருப்போம். ஔடதம் பழகி அகுதே நாம் வேதாத்திரத்தை கடைப்பிடித்து காயகல்ப பயிற்சியும் விடாது செய்து வாழ்வோம். என்றும் இளமையாக வாழ்வோம். அன்பும் கருணையும் கொண்டு அறநெறி வாழ்வோம். பண்பட்ட சமுதாயத்தில் உள்ள அனைவருடனும் நன்றி உணர்வோடும் வாழ்ந்து வாழ பிறரையும் வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன்.